அதே மாதிரி இன்னும் சில வீடுகள்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த மாரி ஒரு சுப விஷயத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு போய் பார்க்க வைக்கிறது இன்னைக்கும் நம்ம ஊர்ல வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதேபோல தெய்வ திருமணங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் குடுக்குறீங்களோ, பள்ளியறை பூஜைன்னு இருக்கு. இங்க நீங்க சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயில் மாதிரியான பெரிய கோயில்கள்ல, புராதனமான சிவன் ஆலயங்கள்ல பள்ளியறை பூஜை நடத்துவாங்க. இந்த பள்ளியறை பூஜைங்கிறது வந்து அர்த்தஜாம பூஜையாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்துக்கு நீங்க சிவாலயத்துக்கு போயிடணும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள் காத்துட்டு இருப்பா. அந்த ஊஞ்சல் மண்டபத்துல அம்பாள் அழகா காத்துட்டு இருப்பாங்க. ஐயாவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு சிவகணங்கள் வாத்தியம் முழங்க அப்படியே தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அந்த சிவ தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயாவ அப்படியே தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அந்த ஊஞ்சல் மண்டபத்துல கொண்டு வந்து. ஏன்னா, அம்மா அங்க காத்துட்டு இருக்காங்களாம். அதனால ஐயாவ வந்து இந்த பூஜை முடிஞ்ச உடனே எடுத்துட்டு ஓடி வருவாங்க. அவங்க கூட நெறைய பேர் வந்து திருவாசகம் பாடிட்டே வருவாங்க. அந்த பள்ளியறை பூஜைய பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அந்த பள்ளியறை பூஜை நிகழ்வையும் பார்க்கும்போது, திருமணம் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை பேறு தடையா? உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்கா? இந்த எல்லா விதமான நிகழ்வுக்கும் ஒரு ஒற்றை தீர்வாக இந்த பள்ளியறை பூஜை சொல்லப்படுகிறது. தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.